ஆல்பர்ட் ஸ்விட்சர் ஒரு டாக்டர். அவருடைய மருத்துவமனைக்கு வாட்டசாட்டமான ஒரு ஆதிவாசி மனிதன் வந்தான். அவன் கைகளில் இரும்பு விலங்கு போடப்பட்டிருந்தது. அந்த மனிதனின் பெயர் ஷாம்பி. அவனுக்கு பைத்தியம் பிடித்திருந்ததால் ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டான். அவனுடைய உள்ளத்திலே பயமும் வருத்தமும் இருந்ததை ஸ்விட்சர் கண்டார். அவனுடைய இரும்பு விலங்கை அகற்றும்படியாக வேலையாட்களிடம் கூறினார். ஆனால் பயத்தினால் யாரும் அவன் பக்கம் செல்லவில்லை. பின் அவரே அவனுடைய விலங்குகளை கழற்றினார். அவனுக்கு தேவையான உணவையும் தூக்க மாத்திரைகளையும் கொடுத்தார். அவன் சந்தோஷமாக அதை உட்கொண்டான். முதலாக எவ்வித மனக்கவலையும் இல்லாமல் நன்றாக தூங்கினான். டாக்டர் ஸ்விட்சர் ஷாம்பிக்கு சுதந்திரம் கொடுத்தார். அவன் தானாகவே அவருடைய அறையின் முன் பக்கத்திற்கு வந்து விடுவான். சில நேரம் அவனுக்கு கடினமான வேலைகளை கொடுத்தார். அவன் சந்தோஷமாக அந்த வேலைகளை செய்தான். இவனை கண்ட மருத்துவமனை பணியாளர்கள் பயந்தார்கள். தோட்டத்தில் இருக்கும் தேவையற்ற செடிகளை வெட்டுவதற்காக அவன் கையில் ஆயுதங்களை கொடுத்தார். ஆனால் அதை தொடவே அவன் பயந்தான். உடனே டாக்டரும் அவனோடு அந்த ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர் முன் செல்ல இவனும் பின் சென்று அவர் பணி செய்வது போலவே அந்த வேலைகளை செய்தான். கடினமாக வேலை செய்த அவனுடைய உடல் களைத்து போனது. ஆனால் முகம் மலர்ச்சி அடைந்து இருந்ததை மருத்துவமனை வேலையாட்கள் கவனித்தார்கள். அவனுக்குள்ளே இருந்த அரக்கன் அன்பினால் வீழ்த்தப்பட்டான் என்று சொல்லலாம். எப்படி இது நடந்தது? தன்மேல் ஒருவர் நம்பிக்கை வைக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவன் சுதந்திரமாக சரியான காரியங்களை செய்ய முன்வந்தான். நமது வாழ்க்கையிலும் பெரிய பிரச்சனைகள் உருவாகும் பொழுது அதனை கண்டு நாம் பயப்படாமல் கடவுள் மீது நம்பிக்கையோடு உண்மையான அன்புடனும் பண்புடனும் செயலில் இறங்குவோம் என்றால் நம்மால் செய்து முடிக்க முடியாதது ஒன்றுமில்லை. தாவீது என்ற ஒரு ராஜாவும் சிறுவனாய் இருக்கும் பொழுது பெரிய ஒரு அரக்கனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று தைரியத்தோடு முன் சென்றான். நாமும் நமக்கு முன்னிருக்கும் காரியம் பெரிதாய் தெரிந்தாலும் கர்த்தரை நம்பி முன் செல்வோம். வெற்றி நமதே. என்ன செய்வோமா?